தர்மத்தின் காவலர்கள் ஈசனும் சனியும். கருணை கடலே, அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனே, அடியேன் செய்த தவப்பயனால் இன்று உங்களை தரிசிக்கும் பாக்கியம் பெற்றேன். ஈஸ்வரா, நீங்களே கர்ம வினைகளுக்கு அதிபதி. நீங்கள் இட்ட கட்டளையின்படி ஜீவன்களின் வினைக்கேற்ப பலன்களை வழங்கும் தர்ம தேவதையாக நான் செயல்பட்டு வருகிறேன். என் மீது உலகம் கொள்ளும் பயம் நீங்கவில்லை. நான் கொடுக்கும் தண்டனைகளை சிலர் சாபமாக பார்க்கிறார்களே, இதற்கான விடை என்ன ஈசனே? சனி, உனது கடமை கடினமானது என்பது எனக்கு தெரியும். நீ செய்யும் தொழிலை தண்டனை என்று நினைக்காதே. அது ஒரு தூய்மைப்படுத்துதல். ஒரு தங்கம் நெருப்பில் காய்ந்தால்தான் அதன் மாசு நீங்கி பிரகாசிக்கும். அதுபோல மனிதர்கள் செய்யும் வினைகளின் கரையை நீக்கும் தீயாக நீ இருக்கிறாய். நீ ஒரு நீதிபதி. நீதி எப்போதுமே கடுமையானதாகவே தோன்றும், ஆனால் அதுவே இறுதியில் நன்மையை தரும். சுவாமி, மக்கள் என் பெயரை கேட்டாலே நடுங்குகிறார்கள். 7.5 ஆண்டு காலம் அஷ்டமத்து சனி என்று என் காலத்தை எண்ணி கலங்குகிறார்கள். அவர்கள் என்னிடம் அன்பை மட்டுமே நாடுகிறார்கள். என் பாடங்களை வெறுக்கிறார்கள். நான் எப்படி அவர்களுக்கு புரிய வைப்பது? அன்பு அஞ்ஞானத்தில் மலர்வது, அறிவு தெளிவு துன்பத்தில் மலர்வது. எவர் ஒருவன் தன் வினைகளை உணர்ந்து உனக்கு முன்னால் தலைவணங்கி தன் தவறை திருத்திக் கொள்கிறானோ அவனை நீ பக்குவப்படுத்து. நீ கொடுக்கும் துன்பம் அவனை இறைநெறிக்கு இட்டுச் செல்லும் படிக்கல்லாக மாறட்டும். கர்மாவை அறுக்க முடியாதே, ஆனால் அதை நீ கனிவாகவும் அதே சமயம் உறுதியாகவும் கையாளும் போது அவர்கள் உன்னை தண்டிப்பவனாக பார்க்க மாட்டார்கள், வழிநடத்துபவனாக பார்ப்பார்கள். உங்கள் திருவாக்கு என் சுமையை நீக்கியது ஈஸ்வரா. இனிவரும் காலங்களில் தர்மத்தின் வழியில் நின்று ஜீவன்களை வழிநடத்துவதே என் பணியாக கொள்கிறேன். என்னை வெறுப்பவர்களையும் நான் என் அருளால் பக்குவப்படுத்துவேன். அப்படியே ஆகட்டும். நீ தர்மத்தின் வடிவமாக திகழ்கிறாய். கர்ம வினைக்கு நீயே காவலன். உன் கடமையைச் செய். உலகத்தை நல்வழிப்படுத்து. என் அருள் எப்போதும் உனக்கு உண்டு. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய.